जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. ஞானியும் வினை பயனும். ஞானி அதர்மம் தர்மம் இரண்டுக்கும் மேலே போனவன். பாபம் கெட்டது எல்லாமே அதர்மம்தான். தர்மம் என்பதில் புண்ணியம் நல்லது என்கிற எல்லாமுமே அடங்கிவிடும். இவை எல்லாவற்றுக்கும் மேலே போனவன் ஞானி. ஆத்மாவாகவே இருந்து கொண்டிருக்கும் நிலைக்கு கீழ்ப்பட்ட துவைத்தத்திலேதான் இருட்டு வெளிச்சம் இன்ப துன்பம் என்ற தத்துவங்கள் இருக்கின்றார் போலவே நல்லது கெட்டது புண்ணியம் பாபம் தர்மம் அதர்மம் என்ற இரட்டைகளும் இருக்கின்றன. மாயா சிருஷ்டியில் வருகிறவையேயான இவை எதுவுமே ஆத்மாவை பாதிக்காது. அதாவது ஆத்மாவை அறிந்த ஞானியை பாதிக்காது. இப்படி சொன்னதால் அவன் புத்திபூர்வமாக உத்தேசித்து அதர்மமான பாபம் பண்ணி ஒருத்தருக்கு ஒரு கெடுதலை விளைவிக்கலாம் என்றோ அப்படி அவன் விளைவிப்பான் என்றோ அர்த்தம் இல்லை. ஞானிக்கு புத்தி பூர்வம் உத்தேசம் என்பதெல்லாம் ஏது? புத்தேகே பரதஸ்து சஹ என்று புத்திக்கும் மேலாக உள்ள ஆத்மாவில் தன்னை ஸ்தம்பம் மாதிரி நிலைநாட்டி கொண்டவன் அவன் என்று பகவான் சொல்லியிருக்கின்றாரே. ஆகையால் அவன் நம்மை போல் புத்திபூர்வமாக ஏதொன்றும் உத்தேசித்து செய்யவே மாட்டான். சங்கல்பம் இருக்கும்போதுதான் உத்தேசம் எழும்பும். மனஸ் அற்றுப்போன ஞானி சங்கல்ப விகல்ப ரகிதன் அல்லவா? நிர்விகல்பம் என்பதே அவன் இருக்கும் நிலை. பழைய கர்மாவில் இந்த ஜன்ம அனுபோகத்துக்கு என்று ஒதுக்கப்பட்டதாக பிராரப்தம் என்று இருப்பதில் இன்னும் அனுபவிக்க வேண்டியுள்ள பாக்கியை தீர்க்கவே அவனுக்கு சரீரம் இருக்கிறது. சஞ்சிதம் என்பதாக மூட்டை கட்டிய ஜன்மாந்தர கர்மாக்களிலே இனிமேலே ஜன்மங்களை கொடுக்கக்கூடியதாயுள்ள எதையும் விட்டு வைக்காமல் அதை ஞானாக்னியால் எரித்து விட்டவன் அவன். இந்த ஜன்மத்திலே பண்ணின கர்மா ஆகாமி என்ற பெயரில் ஒன்று சேர்ந்து மறுபடியும் ஜன்மம் தராதபடியும் அவன் ஞானத்தீயிலே பஸ்மம் பண்ணிவிட்டவன். ஆனாலும் இந்த ஜன்மாவுக்கென்று ஏற்பட்டு பலன் கொடுக்க தொடங்கிவிட்ட பிராரப்தத்தை மட்டும் அவனால் எரிக்க முடியாது. வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு மாதிரி அது. அதை நிறுத்த முடியாது. வில்லில் பூட்டி எய்யாமல் ஏற்கனவே அம்பரா தூணியில் இருந்து கொண்டிருக்கிற அம்புகளை அப்படியே தோளிலிருந்து எடுத்து போட்டு விடலாம். புதுசாக ஆர்டர் கொடுத்த அம்புகளை வாங்கிக் கொள்ளாமலும் இருக்கலாம். இப்படித்தான் சஞ்சித ஆசாமிகளை ஞானி போக்கிக் கொள்வது. ஆனால் நாணை இழுத்து பிரயோகம் பண்ணிவிட்ட அம்பை எப்படி நிறுத்துவது? அப்படித்தான் பலன் தர ஆரம்பித்துவிட்ட பிராரப்தத்தை நிறுத்த முடியாததால் அதை அனுபவிப்பதற்காகவே இன்னமும் அவனுக்கு சரீரம் இருக்கிறது. ஏற்கனவே புத்திபூர்வமாக சங்கல்பித்து செய்ததன் விளைவுகள் மட்டும் இப்போது நேருமே தவிர புதிதாக அவன் எதையும் நினைத்து உத்தேசித்து பண்ணுவதில்லை. பிராரப்த விளைவுகளும் கூட நம் பார்வையில் ஏற்படுவதாக தெரியுமே தவிர அவன் அதனால் பாதிக்கப்பட மாட்டான். உதாரணமாக பூர்வ ஜென்ம கர்மாவுக்காக அவனுக்கும் ஏதாவது ஒரு கொடூரமான ரோகம் உண்டாகக்கூடும். அல்லது அவன் வெறும் ஹம்பக் என்று ஊரில் கதை கட்டிவிட்டு அவதூறு ஏற்படலாம். ஆனாலும் இந்த ரோகத்தையோ அவதூற்றையோ அவன் கொஞ்சம் கூட பொருட்படுத்த மாட்டான். படுத்த மாட்டான் என்று டெலிபரேட்டாக அவன் செய்வது போல சொல்வது கூட சரியில்லை. வியாதி அபவாதம் முதலானவை ஒரு பொருளாக அவனுக்கு முதலுக்கே தெரியாது. வியாதி அபவாதம் ஆகியவற்றுக்கு பதில் பூர்வ சூக்ருதம் காரணமாக ஒரு ஞானிக்கு சாண்டோ மாதிரியான ஆரோக்கியம் ஒரே கீர்த்தி சக்கரவர்த்திக்கு செய்கிறது போல சிஷ்யர்கள் சிம்ஹாசனம் போட்டு பீதாம்பரம் போர்த்தி உட்கார்த்தி வைப்பது என்றும், ஆனால் இவையும் அவனை பொறுத்த மட்டில் பொருளாக தெரியாது. ஞானி எதுவுமே சங்கல்பித்து டெலிபரேட்டாக செய்வதில்லை என்று சொல்ல வந்தேன். பிராரப்த வச்சாத் என்ன நடக்கணுமோ அது நடந்துவிட்டு போகட்டும் என்று உடம்பை ஒப்புவித்துவிட்டு உள்ளே ஆத்மாவிலேயே ரமித்து கொண்டிருப்பவன் அவன். ஞானியின் பிராரப்தம் பற்றி வித்தியாசமான இன்னொரு அபிப்பிராயமும் உண்டு. ஞானாக்னிகி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே என்று பகவான் சொல்கிறபடி
குறிப்பு: கீதை 4வது அத்தியாயம் 37வது ஸ்லோகம். ஞானத்தி சர்வ கர்மங்களையும் பஸ்மமாக்கிவிடும் என்பதில் பிராரப்த கர்மமும் தான் அடக்கம். ஞானோதயத்தில் பரிபூர்ண மனோநாச கர்மநாசம் தானே ஒழிய பிராரப்தம் என்று ஒன்றை மட்டும் விட்டு வைப்பதற்கில்லை என்று அபிப்பிராயப்படுகிறவர்கள் உண்டு. தீபத்தை ஏற்றி வைத்தால் இருட்டு ஓடிப்போய் விடுகிறார் போல ஞானோதயத்தின் பிரகாசத்தில் மாயையின் இருட்டு ஓடியே போய்விடுகிறது என்பதில் சந்தேகமில்லை. அந்த மாயையின் ஒரு அங்கம் அல்லது சிருஷ்டிதானே கர்மாவும் கர்ம பலனும். இப்படி இருக்கும்போது மாயையே போகிறது, ஆனால் கர்மாவில் மட்டும் பிராரப்தம், சஞ்சிதம், ஆகாமி என்று இருக்கிற 3 தினுசுகளில் 2 மாத்திரம் போய் இன்னொன்று இருக்கிறது என்றால் அர்த்தமாகவில்லையே என்று இவர்கள் கேட்கிறார்கள். போட்ட பானத்தை கூட அது லட்சியத்தை அடிக்காமல் மந்திர சக்தியால் திரும்ப வாங்கிக் கொள்ள முடிகிறதே. மந்திர சக்திக்கெல்லாம் மேற்பட்ட ஆத்ம ஞானத்தால் பிராரப்த பானத்தை திரும்ப வாங்கிக் கொள்ள முடியாதா என்று கேட்கலாம். ஆச்சாரியால் கீதா பாஷ்யத்திலே சர்வ கர்மங்கள் என்று சொல்லி இருப்பது பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டதான பிராரப்தம் தவிர ஏனைய சர்வ கர்மங்களையும் குறிப்பதே என்று பாஷ்யம் செய்திருக்கிறார். ஆனால் அவரே விவேக சூடாமணியில் 10-15 ஸ்லோகங்களில், குறிப்பு 445 463 முடிய உள்ள ஸ்லோகங்கள், இந்த விஷயத்தை விசாரித்து விமர்சிக்கும் போது வேறு விதமாக முடிவு சொல்கிறார். அங்கே கொஞ்சமாவது தேகத்திலே ஆத்ம புத்தி ஒட்டி கொண்டிருக்கிற வரையில்தான் பிராரப்தம் உண்டு என்றும், அடியோடு தேகாத்ம புத்தி நசித்து போனால் அப்புறம் பிராரப்தமும் இல்லை என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஞானிக்கு ஜன்மா கர்மா எல்லாமே ஸ்வப்பனமாகி விடுகிறது. அவன் ஞானத்திலே விழிப்பு பெற்றவன். இப்படிப்பட்டவனுக்கு பிராரப்தம் உண்டு என்பது ஸ்வப்னத்தில் ஒருத்தன் சம்பாதித்ததில் 1 பங்கு மாத்திரம் அவன் முழித்து கொண்ட பிற்பாடு அவனுக்கு சேர்கிறது என்கிற மாதிரிதான் என்ற பரிகாசமாக காட்டியிருக்கிறார். ஞானி எப்படி துவைத பிரபஞ்சத்தில் இருக்க முடியும் என்று புரியாத அஞ்ஞானிகளுக்கு ஏதாவது சமாதானம் காட்ட வேண்டும் என்றே அவனுக்கும் பிராரப்தம் உண்டு என்று சொல்வது என்று முடிக்கிறார். ஞானியும் வினைப்பயனும் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर.